ஹலோ ஆல், நமஸ்காரம். இன்னியோட ஸ்டோரி டைமில் ரொம்ப மொனாட்டனஸாக நம்ம லைஃப் போயிட்டே இருக்கு இல்லையா? இது நம்மளுக்கே சலிச்சு போன ஒரு மனோபாவத்தில் சில சமயம் வந்துடுவோம். இது பற்றின கதையை தான், இதோட கனெக்ட் பண்ணி ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், கருத்தும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து தான். பட் நம்ம லைஃபோட அதை நம்ம எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மரம் வெட்டி இருந்தா தினமும் காட்டுக்கு போய் மரம் வெட்டுவான். ஒரு நாள் மழையோ வெயிலோ என்ன ஆனாலும் அவனுக்கு பிரேக்கே கிடையாது, ரெஸ்டே எடுத்துக்காம போய் மரம் வெட்டுவான். ஒரு 10 வருஷத்துல 15 வருஷத்துலயே அவனுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க்ல குறைஞ்சிடுது. அதே உழைப்பு தான் அவன் போடுறான், ஆனா அவனோட குவாலிட்டி குறைஞ்சிடுது. இது அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இதனால அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, அவன் வீட்டு மனுஷங்க மேல, வீடு சுத்தி இருக்கிறவங்க அவங்க மேலேயும் சிடு 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 சிடுன்னு எரிஞ்சு விழ ஆரம்பிச்சான். அப்போ அவனுடைய சொந்தங்களும் அவனுடைய சுற்றார்களும் எல்லாருமே அவனை விட்டு ஒதுங்கினான். அப்போ அவனுக்கு அது இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்தது. ஒரு நாள் கோவத்துல கிளம்பி காட்டினுடைய அடுத்த பக்கத்துக்கு போயிட்டான். அங்க ஒரு மரம் வெட்டி, இன்னொரு மரம் வெட்டி வெட்டின்னு இருக்கான். அவனை பார்த்தான். தன்னை மாதிரி இன்னொருத்தன் இல்லையா? இவன் வயசுதான் கிட்டத்தட்ட இருக்கும், ஆனா இவனை விட நிறைய மரம் வெட்டினான். இவன் மட்டும் எப்படி வெட்டுறான் அப்படின்னு பார்த்தான். காலம்பரை வந்தான். அவன் மரத்தெல்லாம் வெட்டினா மத்தியானம் வரைக்கும். எடுத்துன்னு வந்த சாப்பாடை சாப்பிட்டான், ஒரு தூக்கத்தை போட்டான், கொஞ்ச நேரம் குட் நேப். அப்புறம் மத்தியானம் இன்னும் கொஞ்சம் மரத்தை வெட்டினான். வெட்டினதெல்லாம் எடுத்துட்டான். வெட்டின கோடாலியும் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்தான். எல்லாத்தையும் பங்கடு பண்ணி வச்சுட்டு கோடாலியை ஷார்ப் பண்ணிட்டு அது வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அவன் போய் சாப்பிட்டு படுத்துட்டான். இப்படி அவன் டெய்லி பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் காட்டுக்கு போகாம ரெஸ்ட் எடுத்துக்கிறான். ரெஸ்ட் எடுத்துக்கிற அன்னைக்கு மற்ற வேலைகள் பண்றான். வீட்டு வேலைகள், வீட்டை சுத்தி செடி வைக்கிறது, சுத்தி வர இருக்கவங்களோட பேசி பழகிறது, விளையாடுறது, வேற மற்ற வேலைகள் பண்றான். அடுத்த நாளைக்கு அதே உற்சாகத்தோட மரம் வெட்ட திருப்பி போறான். அப்போ அவன்கிட்ட இந்த முதல்ல இந்த காட்டுக்கு இந்த பக்கம் இருந்தாலும் இந்த மரம் வெட்டி அவன் போய் கேட்கிறான், உன்னுடைய உற்சாகத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு. அப்போ அவன் சொல்றான், தெரியலையே, நான் எப்பவும் போல இருக்கேன், எனக்கு ஒன்றும் உற்சாகம்னு அப்படி ஒன்றும் வித்தியாசமா தெரியலையே. இல்லை, நீ எப்பவுமே உற்சாகத்தோட இருக்க, வேலை பண்ணும்போதும் உற்சாகத்தோட இருக்க, ரிலாக்ஸ் பண்ணும்போதும் உற்சாகத்தோட இருக்க. ஒரு நாள் நீ மரம் வெட்டவே போகல, அன்னைக்கும் உற்சாகத்தோட இருந்த. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ அவன் சொல்றான், எல்லா நாளும் மரம் வெட்டினா உடம்பு வலிக்கும் இல்லையா? அதனால ஒரு நாள் வீட்டுல இருந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி என்ன நானே டைவர்ட் பண்ணிப்பேன். அப்ப அடுத்த நாள் எனக்கு திருப்பி வேலைக்கு போறதுக்கு எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு இந்த முதல் மரம் வெட்டி அந்த மெசேஜோட திரும்பி வரான். இந்த கதை நம்மளால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதோட கருத்து என்னன்னா, எல்லா நாளும் நம்ம உழைக்கிறோம், எல்லா நாளும் நம்ம பிரேக் இல்லாத உழைக்கிறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு 35-40 வயசுக்கு மேல நம்ம லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ஒரு சிடுசிடுப்பு வந்துடும் வீட்டில். அது நான் எல்லார்கிட்டையும் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். எல்லார்கிட்டையும்னா என்னோட சர்க்கிளில் என்கிட்டையும் பார்த்துருக்கேன். ஒரு ரொட்டீன் பண்ணும்போதே ஒரு சிடுசிடுப்பு வந்துடும். அது ஏன் வருதுன்னா, நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க் குறைஞ்சிடுறது. அது நம்மளாலேயே தாங்கிக்க முடியல. ஒரு 10 வருஷம் முன்னாடி கிச்சன் போனா 40 நிமிஷத்துல இட்லியோ தோசையோ வாத்து, சாம்பார் ஒன்று வச்சு, சட்னி ஒன்று வச்சு, லஞ்சுக்கு ஒரு மெனு சமைச்சு, எல்லாத்தையும் அதாவது டப்பாவில் பேக் பண்ணி, மிச்சம் இருக்கிறது ஆற்றுல இருக்கிற பெரியவாளுக்கு செட் பண்ணி வச்சுட்டு
ஃப்ரெஷ்ஷாக ஒரு தடவைக்கு 2 தடவை டிகாஷன் போட்டு அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காஃபி கொடுத்து செகண்ட் ரவுண்ட் காஃபி கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கரெக்டாக வேலைக்கு கிளம்புவோம். இதையே 10 வருஷம் பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு பண்ணும் பொழுது கடுகு தாளிச்சு கொட்டும் போது கடுகு தீஞ்சு போயிடும், தோசை வாக்கும் போது தோசை அடி பிடிச்சுடும், காஃபி போடும்போது பால் பொங்கிடும், ஏதாவது ஒன்று ஆயிடுறது. ஒரு 10-15 வருஷத்துல இந்த 40 நிமிஷங்கிறது 1 hour ஆயிடுறது. நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துன்னு சொல்றேன். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து அப்படின்னா, நம்மளுடைய ஒர்க் எஃபிஷியன்சி குறைஞ்சிடுது. ஏன் குறைஞ்சிடுது? நமக்கு கொடுக்க வேண்டிய ப்ராப்பர் பிரேக் கொடுக்கல. அப்போ நம்ம ப்ராப்பர் பிரேக் கொடுக்கணும்னா நாளைக்கு நீ செம, நாளைக்கு நீ செம, நாட்டில் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நம்ம பிரேக் எடுத்துக்கணுமா, இல்லை ஸ்விக்கி பண்ணிட்டு ஒரு நாள் பிரேக் எடுத்துக்கணுமா? நம்மளுக்கு சில வேலைகள் சில பேருக்கு பிரேக்கே இருக்காது. இப்போ நம்ம குழந்தையில வளர்க்குறோம், பிரேக்காக எடுத்துக்க முடியும். சில பேர் ஆற்றுல நான் பார்த்துருக்கேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துமே டெய்லி நீ என்ன சமைச்ச, இன்னைக்கு என்ன சமைச்ச, லஞ்சுக்கு என்ன சமைச்ச, காஃபி போட்டியா டீ போட்டியா, இதெல்லாம் டெய்லி கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். அதாவது 25 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி கொடுத்துமே இந்த ஃபாலோஅப்லாம் நடக்கும். ஸோ அப்பயுமே வளர்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். இப்படி வளர்த்துட்டே இருக்கோம். அப்போது எப்போதான் நமக்கு ஸ்டாப் இருக்கு? எப்படி நம்ம ஒர்க் ரொட்டீன்லேருந்து பிரேக் எடுத்துக்கிறது? இதுக்கு நமக்கு பிரேக் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தானே இருப்போம் நம்ம முக்கால்வாசி. நான் ஒரு இதை வந்து சமையல்ங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒர்க் பண்ணுறோம், மாதத்துக்கு ஒரு நாள் சிஎல் கிடைக்கிறது, அது எடுத்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்தா அடுத்த மாதம் ஃபுல்லாக ஓடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? 2-3 மாதம் கழிச்சு ஒரு கல்யாணம் வருது, அப்போ லாஸ் ஆஃப் பே போக வேண்டாம், இந்த 3 சிஎலை சேர்த்து வச்சா 4 ஞாயிற்றுக்கிழமையோட சேர்த்து எடுத்துனா ஜம்முன்னு போய் கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துடலாம்னு நினச்சிக்கணும். அப்போது நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரேக்கை நம்ம கொடுக்கறது இல்லை இல்லையா? அப்போ கிச்சன்லேருந்து நமக்கு எப்படி பிரேக்கு? யார் கொடுப்பா பிரேக்? நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும் நம்மளுக்கு பிரேக்கு? அப்போ வாட் ஐ ஹவ் டிசைடட் இஸ், இப்படி பண்ணாம இது இன்னொரு மாதிரி பண்ணணும். வாரத்துக்கு ஒரு நாள் டிஃபன், லஞ்ச் அப்படின்னு வெரைட்டியா இல்லாம 2 வெரைட்டி ரைஸ், ஒரு தயிர் சாதம். பிரேக்ஃபாஸ்ட்டும் அதான், லஞ்சும் அதான். The family will adjust because நமக்கு நம்ம தேவை நம்ம குடும்பத்துக்கும் இருக்கு. 10 நாளைக்கு ஒரு தரம், வாரத்துக்கு ஒரு தரம் சமையலோட ஐட்டம்ஸை குறைச்சுண்டா யாரும் நம்மளை ஏன் இவ்வளோ கம்மியாக சமைச்சுன்னு கேட்கவே மாட்டோம். பண்ணுற அந்த ஒரு ஐட்டமை டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டா அது இன்னும் பிடிச்சி போயிடும் அவங்களுக்கு இல்லையா? ஸோ வி ஹாவ் டு திங்க். இப்போ ஒரே மாதிரி சமைக்காம, ஒரே குசைன் சமைக்காம, நான் அந்த எந்த நாள் அன்னைக்கு சமையலை குறைக்கிறேனோ அப்போ சவுத் இண்டியன் குசைனுக்கே போகாமல் வேறு ஏதாவது நம்ம சமைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நார்த் இண்டியன்ஸோ இல்லை தாயோ இல்லை அந்த மாதிரி வேறு ஏதாவது சமைச்சிட்டோம்னாக்கா மைண்ட் அவளுக்கு என்ன ஐட்டம் கம்மியாக இருக்கேன்னு தோணாது, இன்னும் புதுசாக பண்ணியிருக்காளே அப்படி தோணுது. ஸோ அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் வெரைட்டி கம்மியாக இருந்தாலும் சாப்பிடும்போது உற்சாகம் இருக்கும், நமக்கும் அந்த உற்சாகம் இருக்கும். இப்படி we can take break. குழந்தைகளுக்கு சமையல் பண்ண கற்றுக் கொடுக்கலாம். இன்னைக்கு சின்னவ கறி பண்ணி பெரியவ மிளகு குழம்பு வச்சு ஆற்றுல எல்லாரும் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னா தட்ஸ் அ செலிப்ரேஷன் டே. அது உப்பு ஜாஸ்தி இருக்கலாம், கம்மி இருக்கலாம், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் தட் பிரேக் இஸ் நீடட். அப்போ இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கு நம்ம பழக்கிறதுல தான் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி பழக்கிட்டு வீட்டை உற்சாகமாக வச்சுட்டா வீட்டில் இருக்கிறவாலும் உற்சாகமாக இருப்பா. காலம் எழுந்துட்டோன்னு நம்ம ஸ்ட்ரெஸ்ல நம்ம சிடுன்னு எரிஞ்சு விழுந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கிறவா யாரும் நம்மளை அண்டவே மாட்டா. அது என்ன ஆயிடும்னா, எனக்கு ஆனதுனால நான் சொல்றேன், நம்ம பாட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா எல்லாரும் நம்ம கிட்ட தூரமா இருப்பா.
திருப்பி அவளை கிட்டக்க வர வழிச்சுக்கிறதுக்கு டைம் ஆகிடும். புரிஞ்சுண்டு ஏன்னா நம்ம மாறிட்டோம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா. நான் மாறிட்டேன் ஒத்துக்கிட்டே போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. மாறிட்டோங்கிறது அவளுக்கு புரிய வைக்கிறதுக்கு நமக்கு டைம் ஆகும் இல்லையா. ஸோ அது கொஞ்ச நாள் தானே வெளியில் வந்துடும். நம்ம மாறி இருந்தோம்னாக்கா அதை ரொம்ப அழகாக நம்ம குடும்பம் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரு லாங் ஆர் ஷார்ட் மூவியா ஏதோ ஒன்று பார்த்தேன். அந்த மூவியில் ஐ திங்க் இந்தியன் மூவி தான் நினைக்கிறேன். ஒரு பெண் அந்த குடும்பத்துக்கு ஆணிவேரா இருப்பாள். கடைசி வரைக்கும் அவளுக்கு கேன்சர் வந்து இறந்து போயிடுறா. அந்த கதையில கடைசி நாள் வரைக்கும் தன் குழந்தைக்கு சமைச்சு போட்டு, தன் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ணி வச்சு, தன்னுடைய டாகுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு, வீட்டை கிளீன் பண்ணி, ஃபேனை தொடச்சு, எல்லா வேலையும் அவன் தான் பண்றான். அவளுக்கான பிரேக் அவ எடுத்துக்கவே இல்லை. அவன் எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு அவ இன்னும் 4-5 நாள் அவ இறந்து போயிடுவாங்க. இறந்து போற அன்னைக்கு வரைக்கும் அவளால் பிரேக், அந்த கடைசி 2-3 நாள் மாத்திரம் ரொம்ப சஃபர் ஆகி இறந்து போறா. பட் அது வரைக்கும் கூட அவ எல்லா வேலைகளையும் பண்றான். அவளுக்குன்னு பிரேக் எடுக்கல. அதுல அவ ஒரு கவுன்சிலர் கிட்ட போறா, ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த கவுன்சிலர் ஒரு நோட் புக்ல எழுதி கரிச்சு கேட்கிறா, உனக்கு எந்த டிஷ்ஷை சாப்பிட ரொம்ப பிடிக்கும், என்ன வெஜிடபிள் பிடிக்கும், எந்த ஃப்ரூட் பிடிக்கும் அப்படின்னு. இவளுக்கு சொல்றதுக்கே தெரியல. அப்படி யோசிச்சுட்டு அவ ஹஸ்பண்ட் பேரை சொல்லி, அவருக்கு காலிஃப்ளவர் பிடிக்கும், உருளைக்கிழங்கு பிடிக்கும், அவரைக்காய் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவார், இவளுக்கு பாதி காய்கறி பிடிக்காது, எல்லா காய்கறிலையும் மசாலா மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்தாதான் சின்ன பொண்ணு சாப்பிடுவா, ஃப்ரூட்ஸு அவரும் எல்லா ஃப்ரூட்டும் சாப்பிடுவார், இவளும் எல்லா ஃப்ரூட்டும் சாப்பிடுவா அப்படின்னு அந்த குழந்தைக்கும் அத்துக்காரருக்கும் என்ன பிடிக்குங்கிறது மட்டும்தான் அவளால் ரீவைன் பண்ண முடிஞ்சதே ஒழிஞ்சு அந்த கவுன்சிலர் கிட்ட அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லவே தெரியல. அந்த அந்த எண்ணம் வரும்போதே தடுமாறுறாங்க. ஸோ 2 நாள் அந்த கவுன்சிலர் டைம் கொடுத்து அவளை உனக்கு என்ன காய்கறி, உனக்கு என்ன பழம் பிடிக்கும்னு உணர்ந்துட்டு வா அப்படிங்கிறா. அப்போதான் அவன் நோட் பண்ணுறா, ஃப்ரூட்ஸ் வாங்கி வைக்கிறா, ஹஸ்பண்ட் சாப்பிட்டானுன்றா, பொண்ணு சாப்பிட்டானுன்றா, சாப்பிட்டாலான்னு பார்க்குறா. ஆனால் நம்மளும் அதில் ஒன்று எடுத்து சாப்பிடணுங்கிறது அவளுக்கு உரைக்கவே இல்லை. அது வரைக்கும் வெஜிடபிள்ஸ் அப்படிதான். அவருக்கு அது பிடிக்கும், இவளுக்கு இது பிடிக்கும், பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும்னு ஹஸ்பண்டுக்கும் குழந்தைக்கும் பார்த்து பண்ணி வைக்கிறா. அவள் 2 பேரும் சாப்பிட்டு மிச்சம் வச்ச காய்கறி தான் இவ சாப்பிட்றான். அப்போ இவளுக்கான டேஸ்ட்டுங்கிறதே, இவளுக்கான விருப்பங்கிறதே இவளுக்கு தெரியாமே இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தி குப்பை கொட்டிட்டான். அதை அப்போதான் அவள் புரிஞ்சுக்கிறான். அவள் ஆத்துக்காரரோ அவள் பொண்ணும் இப்படிதான் நீ இருக்கணும்னு ஒன்றும் சொல்லலை, ஆனால் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்கல. அவளுக்கும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இவ அப்பதான் ரியலைஸ் பண்ணி ஒரு காய்கறியும் டெய்லி ஒரு ஐட்டமா சமைச்சு, இது எனக்கு பிடிச்சிருக்கா, அது பிடிச்சிருக்கா, எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறா. எனக்கு என்ன காய்கறி ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதே அந்த காலகட்டத்தில் தான் அவன் கண்டே பிடிக்கிறா. ஓகே, அந்த மாதிரி நம்மள எத்தனை பேருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்கிற காய்கறியோ பழமோ இல்லை விஷயமோ இருக்கு இல்லை? நம்மளை கேட்டாலும் நம்ம கொஞ்ச நேரம் யோசிப்போம். எனக்கு எல்லாமே பிடிக்கும், எல்லாமே சாப்பிடுவேனா அப்படின்னு சொல்ற நம்ம தான் நிறைய பேர் இருக்கோம்ல. இல்லை?